கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதாவது இன்றைக்கு பென்டெகாஸ்டல் டே. ஸோ அதனால இன்னைக்கு விசேஷமா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அது கொஞ்சம் ஆழமா வித்தியாசமான முறையில் நீங்கள் இது வரைக்கும் கேட்காத விதத்தில் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஆலோசனையை தந்து வார்த்தைகளை தந்து நம்மளை நடத்த போகிறார். 13, 14 நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். 13ஆம் வசனத்தை இன்னும் ஒரு வாட்டி வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தை. நம்ம உட்காருவோம், தொடர்ந்து செய்தியை கேட்போம். அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குது? பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன போடப்பட்டுமா? முத்திரை போடப்பட்டோம். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பே இதுதான், பரிசுத்த ஆவியால் நாம் சொல்லுங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இதை நம்பி விசுவாசிக்கிறீங்க? நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கேன். ஐ எம் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, ஐ எம் சீல்டு. நான் என்ன நெத்தியில் ஒரு முத்திரை போடணும்னா அது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்க, எந்த நொடியில நம்ம இயேசுவை நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை அறிந்து வேதத்தை படிச்சு இவர் தான் என் இரட்சகர், இனிமேல் நான் இயேசுவை பின்பற்ற போறேன் அப்படின்ற ஒரு நொடி இருந்திருக்கும் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு செகண்ட் இருந்திருக்கும்ல. எந்த நொடியில நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நொடியில இருந்தே, அதுக்கு தான் அந்த 13ஆம் வசனத்தை திருப்பி எல்லாரும் படிப்போமே. முதலாவது லைனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, எப்போவா விசுவாசிகளா நம்ம எப்போ மாறிட்டோமோ, எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நொடியிலேயே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமே நமக்கு ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நொடியில இருந்தே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் எல்லாரும் சொல்ல முடியும் வாய்களை திறந்து, நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்? சொல்லுங்க பார்ப்போம். நான் ஐ எம் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலை. புரியுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படலை. அதை காட்டிலும் ஒரு அற்புதமான காரியம், நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்குள்ள எப்பவுமே அவர் வாசம் செய்து என்ன அவர் பயன்படுத்தி என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் என்ன முத்திரை போட்டிருக்கிறார். He is sealed with me. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தது அவர் முத்திரை போட்டிருக்கிறதுனால அதனால என்ன கேரண்டியா? எல்லாத்துக்கும் ஒரு கேரண்டி வாரண்டி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்கும் இங்க சொல்லியிருக்குது. என்ன கேரண்டி? ஆவியானவர் முத்திரை போட்டாருப்பா, அவர் என்னோட ஐக்கியம் ஆயிட்டாரு, என்னோட அவர் சீல் ஆயிட்டாரு. அதனால என்ன இப்போ என்ன சீல் ஆயிட்டாரு, அதனால என்ன கிடைக்க போகுது? அதை தான் நம்ம 14ஆவது வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி படிப்போமே. எபேசியர் 1:14 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறாராம். என்னவா? அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆவியானவர், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள்.
என்னவா? மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அவரே என்னுடைய அச்சாரமா இருக்கிறார். அவரே என்னுடைய கேரண்டியா இருக்கிறாரு. என்னன்னா, நான் இயேசுவின் மகிமையை தரிக்கப்பட்டவன், இயேசுவின் மகிமையினால் தரிக்கப்பட்டவன், நான் எல்லாத்தையும் சுதந்திரித்து நல்ல விடுதலையோட வாழ முடியுன்ற அந்த ஒரு கேரண்டிய, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸோட நான் வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? எனக்கு கேரண்டியா இருக்கிறார். அதுதான் அதுல சொல்லியிருக்கு. அப்படியே தொடர்ந்து பார்ப்போமே. அதாவது சில பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா ஆவியினால் நிரப்பப்பட்ட மாதிரியே இல்லை. சிலர் அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சிலருக்கு சந்தேகமே வரும். என்னது இது? நான் சொல்றது ரட்சிக்கப்பட்டவங்க யோசிக்கிற காரியத்தை சொல்றேன். என்ன சந்தேகம்? அவன் பரலோகம் போகுமா மாட்டுமா? ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், நிச்சயமா நான் பரலோகம் போக மாட்டேன், இது எனக்கே கேள்விக்குறியாகுது. சில நேரம் இருந்தோம்னா யோசிப்பாங்க, ஐயோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லை, நான் அபிஷேகமே பண்ணப்படலை, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. சிலர் இன்னும் என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு, ஆவியானவர் எப்போ என்கிட்ட இருந்து போனாரோ எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அவ்வளவுதான்ட்டு இந்த மாதிரி சிந்தையோட சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எப்போ இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அதுக்கு தான் அந்த வசனம். எப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நொடியிலேயே நீங்க யாரால முத்திரை போடப்பட்டிருக்கீங்க? பரிசுத்த ஆவியினால் நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னோட கேரண்டியா அவர் இருக்கிறாரு. எனக்கு எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேற, எல்லாவற்றையும் நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவரோட நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால நான் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் வருகிற வார்த்தை தான் இது. நாம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறவன். ஆமென். அதனால பாருங்க, நம்ம என்ன செய்தாலும் நமக்கு ஒன்று தெரியணும். நம்ம ஆசையில நம்ம செயல்படலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர் செயல்படுத்துவார். அவர் என்ன செயல்படுத்துவார்? என்ன இந்த சமுதாயத்துல நான் என்ன செய்யணும், நான் என் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், என் குடும்ப வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய வேலையில நான் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர், என்னோடு முத்திரை போடப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது சோர்வு அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும், நான் யாரால முத்திரை போடப்பட்டிருக்கேன்? வல்லமையான பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அதனால என்ன வந்தாலும் எனக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் என் கூட இருக்கிறார். எல்லா நிலையிலும் என் கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென். என் கூட இருக்கிறவங்க வேணா என்னை விட்டு போகலாம், என் கூட இருக்கிறவங்க என் தனிமையில கூட என் கூட ஒருத்தங்க இருக்கிறதுக்கு அது சாத்தியம் இருக்காது. ஆனா என் தனிமையிலையும் என்னோடு முத்திரை போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னோடு பேசுவார். எனக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே எனக்கு தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். அதனால்தான் இந்த நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறவர்கள், முத்திரை போடப்பட்டீர்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அடையாளம் தெரியுமா? when I'm sealed, நான் ஹோலி ஸ்பிரிட்டோட முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்னா அதுக்குரிய அறிகுறி என்னன்னா, நான் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறேன். புரியுதா? பரிசுத்த ஆவியானவரோட நான் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, கல்யாணத்தப்போ என்ன பண்றாங்க, பொண்ணும் பையனும் ஃபர்ஸ்ட் உட்காந்து அவங்கள சொல்ல வைக்கிறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் எல்லா நிலையிலும் கடைசி வரைக்கும் நான் உன்னை வச்சு பாதுகாப்பேன், என்ன ஆனாலும் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் வரை நான் உன்னை வச்சு பாதுகாப்பேன்னு எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்து என்ன ஒரு உறவு உண்டாவது பார்த்தீங்களாங்க. அது போலதான், அதை விட மகிமையானது இது என்னது, நான் முத்திரை போடப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது ஒரு உறவு உண்டாகிறது அங்க, எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். நான் சொல்ல புரியுதா? அந்த உறவு ஸ்ட்ராங் ஆகிறது பாருங்க. 2 கொரிந்தியர் 13:14 நம்ம படிப்போமா? இதுக்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். அதுல எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். எல்லாம் முடிக்கும் போது நம்ம ஜெபிப்போமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். நம்ம என்ன சொல்றோம் ஜெபிக்கும் பொழுது? வெறும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கட்டும் நான் சொல்றோம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். சோ நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்னா அது என்ன அறிகுறி? அவரோட இருக்கிற ஐக்கியம் எனக்கு தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கணும். அது பிரியவே கூடாது. நான் சொல்ல புரியுதா?
ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருந்து செயல்படுகிறாருன்னு தெரிஞ்சா நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்னா, அவர் என்னோடு இருக்கிறாரு, நான் ஐக்கியத்துல தான் இருக்கிறேன். சொல்ல புரியுதா? நான் எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நான் அவரோட ஐக்கியத்துல தான் இருக்கிறேன்ற செயல்பாடோட செயல்படணும். அதான் இந்த வசனம். இது ஒரு சிம்பிள் சொல்ற பாருங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைன்னு சொன்னா நான் மாறிடுவேன்ற அர்த்தம். அப்புறம் தேவனுடைய அன்புன்னு சொன்னா அவருடைய அன்பு என்னை தாங்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ஆவியானவருடைய ஐக்கியம்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துல இருக்கும்போது எல்லாமே எனக்கு மாறிடும். என்னுடைய சூழ்நிலைகள் என்னை முற்றிலுமாய் மாற்றி நல்ல மனிதனா நான் செய்கிற எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்துல இருக்கும் பொழுது, முத்திரை போடப்பட்டிருக்கிறவன் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துல நான் எப்பொழுதும் செயல்படும் பொழுது என்ன பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? என்னை மாற்றுகிறார். உள்ளும் புறமும் நான் சிந்திக்கிறது, நான் யோசிக்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்றி உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிறவனா, உலகத்துல நான் செய்கிற எல்லா காரியமும் செழிப்பாய் எல்லாவற்றையும் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் என்னோட ஐக்கியமா இருந்து அவர் செயல்படுத்தி என்னை பயன்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் இதை நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவரோட நம்ம எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். வெறும் முத்திரை போடப்பட்டிருக்கிறாருன்றதுக்கு அறிகுறி என்னன்னா, நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன்னா அதை நீங்க பார்க்கணும். நான் அவரோட ஐக்கியமா இருக்கிறேன்னா, இல்ல சில நேரத்துல அவருடைய உதவி தேவையில்லை, உள்ள நமக்கு அவர் பேசினாலும் இதை நீ செய்யாத, இந்த தப்பை நீ செய்யாத, இப்படி போவாதன்னு அவர் சொன்னாலும் அதை மீறியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி நம்ம கேட்காமலும் ஒபே பண்ணாம அதை மீறியும் நம்ம சில காரியங்களை செய்யறோம். பாருங்க, அப்படிதான் மனுஷன், நம்முடைய உள்ளான மனிதன் நம்ம கிட்ட அப்படி பேசுகிறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசும் பொழுது அவர் என்னை எல்லாவற்றையும் அற்புதமா, அவருக்குள்ள ஒரு ஐக்கியத்துல நான் செயல்படும் பொழுது எல்லாவற்றையும் நான் அற்புதமா செய்ய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். அதனால பாருங்க, இயேசு சொல்லுகிறார், யோவான் 14:15-16 அதுல சொல்லியிருக்கு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். எப்பொழுது தந்தருள்வார்? அவருடைய கற்பனைக்கு நம்ம ஐக்கியமா இருந்து, அதான் 15ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால், அன்பா இருந்து கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நடந்தா அவர் என்ன செய்வாரா? என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருப்பதற்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன செய்வாரா? எனக்கு அவர் தருவார். எப்பொழுது? நான் இயேசுவோடு அன்பா இருக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை இன்னும் அவர் பலப்படுத்துகிறார். இன்னும் என்னை முத்திரை அடிச்சு, நீ நான் இருக்கிறவங்க கூட உன்னை எல்லாவற்றையும் நான் செய்வதற்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை எனக்கு அனுப்பி அவர் உதவி செய்கிறார். ஆமென். எவ்வளவு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னா சிலர்லாம் நீங்க உங்க கற்பனையில என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னா சிலர் யோசிப்பாங்க அவர் ஏதோ பூதம், சிலர் அக்கினி, அதாவது நெருப்பு, ஃபயரு, இல்லை சிலர் காத்து, இப்படிலாம் யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நினைப்பை நான் மாற்ற விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நபர், இஸ் a பர்சன். சொல்ல போற திருத்துவத்துல, அதாவது ட்ரினிட்டின்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிறது, ட்ரினிட்டியில ஒன்லி ஒன் காட். ஓகேவா? இந்த மூவரும் ஒரே கடவுள். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. காட், அப்புறம் ஜீசஸ், அவர் அனுப்பின சன் ஜீசஸ், அப்புறம் ஹோலி ஸ்பிரிட். ஸோ இந்த மூன்றுமே ஒன்றுன்னு சொல்லும் பொழுது அதாவது பிதாவும் குமாரன் இடத்துல தான் யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர்னால நான் முத்திரை போடப்பட்டிருக்கும் பொழுது அவரும் ஒரு நபர் தான். எப்படி பிதா குமாரன்னு ஒரு நபரா நீங்க நினைக்கிறீங்களோ, அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும் அவர் ஒரு தேற்றரவாளன். அதுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் ஒரு நபர்ன்றதுக்கான வசனத்தை நான் அப்புறமா சொல்றேன். அதாவது அதான் இதுலயே பார்ப்போமே, யோவான் 14:16 இயேசு சொல்லும் போது சொல்றாரு, இப்படி இருக்க சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். தேற்றரவாளனைன்னு சொல்லணும்னா அவர் ஒரு பர்சன்,
ஒரு பர்சனை எனக்கு அவர் அனுப்புவாராம். அவர் வேணா, அதாவது ஒரு இன்விசிபிள் பர்சன் தான், எனக்கு கண்ணுக்கு நேரா தெரியறது இல்லை, ஒரு இன்விசிபிள் ஹோலி ஸ்பிரிட்டை எனக்கு தேவன் அனுப்புவேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரோடு இணைந்து இருக்கிறாரு? தேவன், குமாரன், அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அதே அதிகாரம், அதே வல்லமை எல்லாம் யாருக்கும் இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் யாரோட முத்திரை போடப்பட்டிருக்கிறாரா? என்னோட முத்திரை போடப்பட்டிருக்கிறாரு. அப்போ அதே அதிகாரமும் அதே வல்லமையும் யாருக்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்கிற அதே அபிஷேகம், அதே வல்லமை யாருக்கிட்ட இருக்கிறது? இயேசு கிட்ட இருந்த அதே அபிஷேகம், அதே வல்லமை யாருக்கிட்ட இருக்குது? எனக்குள்ளேயும் இருக்குது. ஆமென். இதை நம்பி விசுவாசிக்கணும். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு, நீ எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டியோ அந்த நொடியிலேயே நம்ம யாரால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினால் யூ ஆர் சீல்டு. நீ முத்திரை போடப்பட்டிருக்கிற. அப்படி இருக்கும்போது அவங்க மூவருக்கும் இருக்கிற அதே அதிகாரமும் வல்லமையும், எல்லா சத்ரு மேற்கொள்ளுகிற எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் யாருக்கு தராராம்? சொல்லுங்க, எனக்கு தரார். அதனால நான் யாரால முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்? இந்த வல்லமையான பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதனால இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இதுதாங்க உறவு. இந்த உறவுல தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு என் கூட இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், என்னை கண்ட்ரோல் பண்ணுகிற இந்த பரிசுத்த, நான் முத்திரை போடப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, இஸ் வெரி பவர்ஃபுல். அது தெரிஞ்சுக்கணும், அதை நீங்க அறிந்து கொள்ளணும். எனக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். ஒரு சாதாரண, நான் வேணா மாம்சத்துல வீக்கா இருக்கலாம், நான் யோசிக்கிறது ரொம்ப பலவீனமா இருக்கலாம், நான் இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நம்மளே சோம்பலா இருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி உற்சாகம் உள்ள பரிசுத்த ஆவியானவர், அவர் எல்லா வல்லமையும் நிறைந்தவரா இருக்கிறார். அதை நான் அறிந்து செயல்படும் பொழுதுதான் எனக்கு தெரியும், எனக்குள்ள இருக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். என்னுடைய தேற்றரவாளன் எல்லா நிலையிலும் எனக்கு தேவையான பலனை தந்து, ஞானத்தை தந்து, ஆலோசனையை தந்து அற்புதமாய் நடத்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். நான் யாரால முத்திரை போடப்பட்டிருக்கேன்? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமே, நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கனால என்னெல்லாம் நடக்குதுன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஒரு 5 குறிப்பா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நமக்கு என்ன தெரியணும்? நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிறார், வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் என்னை கண்ட்ரோல் பண்றாரு. எனக்கு பவர் இல்லைனாலும், மாம்சத்துல எனக்கு பவர் இல்லைனாலும், எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் ரொம்ப பவர்ஃபுல்லு. என் பலவீனத்துல எனக்கு பலனை தருவார். எல்லாவற்றையும் நம்ம நம்பி செயல் பண்ணுங்க. சொல்ல புரியுதா? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அது சும்மா அப்படியே இருந்துடக்கூடாது. நமக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இதை நான் நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எப்பெல்லாம் நான் துயரப்படுறனோ, எப்பெல்லாம் நான் டவுன் ஆகுறனோ, அப்போ நான் இந்த வசனத்தை சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? எனக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், நான் அவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன், அவர் வல்லமை உள்ளவர், என்னை அற்புதமா நடத்துவார் என்ற நம்பிக்கையோட நாம் செயல்பட ஆவியானவர் உதவி செய்வார். சரி, இப்போ நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறார்ன்றத நம்ம 5 குறிப்பா பார்ப்போம். முதலாவது, அவர் எனக்கு எப்படி இருக்கிறாராம்? யோவான் 14, 16, 17 அதை நம்ம படிப்போமா? யோவான் 14, 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருப்பதற்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்தது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும்படியால் அவரை பெற்று கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். தேற்றரவாளன் சொன்ன என்னது? இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி. யாருங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? உலக ரீதியாக யோசிங்களேன். யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? அம்மா, அப்பா, அப்புறம் கூட பிறந்தவங்க, அப்புறம் இன்னும் மேலே போனால் ரொம்ப சிலர்லாம் குடும்பமே வானான்ட்டு
இன்னும் முழுசா யாரை நம்புவாங்க சொல்லுங்க? நண்பர்களை நம்புவாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசாதது கூட, சொந்தக்காரங்க கிட்ட பேசாதது கூட யாருக்கிட்ட பேசுவாங்க? நண்பர்கிட்ட பேசுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க. அதை தான் இங்க சொல்லியிருக்குது. நான் உனக்கு யாரை அனுப்புறேன்? ஒரு ஃப்ரெண்டை அனுப்புறேன்ப்பா. உனக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புறேன். உன் கூடவே அவர் இருப்பாரு. நீ அவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறவன். நீ யாருக்கிட்ட பேசணும்னு நினைச்சாலும், யாரும் உன்னை மதிக்கலனாலும், யாரும் உனக்கு காது கொடுக்கலனாலும், இந்த தேற்றரவாளன் உன்னோட இருந்து இந்த உலகத்துல நீ சந்திக்கிற எல்லாவற்றிலும் உதவி செய்ய யார் இருப்பாரா? இந்த தேற்றரவாளன். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி நினைக்கணும்னா, இஸ் மை ஃப்ரெண்ட், என்னோட நண்பர், என்னுடைய ரொம்ப நெருங்கிய, ரொம்ப என்ன சொல்றது, பிரிக்க முடியாது, ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வாங்க தெரியுமா? இன்னும் மேலே போனா வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு கேட்டகரி பிரிப்பாங்க. நம்ம சின்ன பசங்களாம் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இவன் இவன் யாருப்பா ஃப்ரெண்டு, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவன் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் குட் ஃப்ரெண்டு, இவன் பேட் ஃப்ரெண்டு, எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வெரி வெரி இல்லை, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டு என் லைஃப் லாங், இந்த ஜீவியம் முழுவதும், நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை முழுவதிலும் எனக்கு இந்த தேற்றரவாளன் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் என்ன அறிந்து கொள்ளணும்? நான் முத்திரை போடப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு யாரு? சொல்லுங்களேன். சொல்லவே தயக்கமா இருக்குதா? என் ஃப்ரெண்டு, என் நண்பர். நான் யாருக்கிட்ட பேசலாம், அவர்கிட்ட பேசலாம். நான் சொல்றது புரியுதா? உங்க தனிமையில நீங்க யார்கிட்டயா பேசணும், ஐயோ என்ன பண்றது, இன்னைக்கு கூட நான் வர்றதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஆவியானவரே, எனக்கு இன்னைக்கு நான் பேச நீங்க என் கூட இருந்து என்ன பேச வைங்கப்பா. நீங்க பேசுங்க, என் வாயில இருந்து என் நாவை நீங்க அபிஷேகம் பண்ணி நீங்க பேசுங்க, என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசுங்க. இப்ப புரியுதா? இந்த ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் புரியுதா? நான் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனாலதான் எனக்கு தெரியும் எனக்குள்ள என் ஃப்ரெண்டு எப்பவுமே இருக்கிறாரு. யாருங்க அந்த ஃப்ரெண்டு? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எப்பவுமே இருக்கிறார். அவர் என்னை எப்பவுமே செயல்படுத்துவார். நான் அவரை இன்ஆக்டிவா வச்சுட்டு அவர்கிட்ட எதுவும் கேட்காம அவர்கிட்ட பேசாம இருந்தேன்னா அவரும் என்ன மாதிரியே ஜாலியா அமைதியா இருந்துருவார். அப்படி இருக்கக்கூடாது. சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே, என்ன சொல்லுவாங்க, உன் நண்பனை கேளு நீ யாருன்னு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான். அதனால என் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறாங்கன்னா, என் பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஃப்ரெண்டா எப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்பதை நான் நம்பி செயல்படும் பொழுது, முத்திரை அடிக்கப்பட்டவன் இப்படிதான் செயல்படுவான். பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள் இப்படிதான் யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நண்பர், நான் அவர்கிட்ட என்னன்னாலும் பேசிக்கலாம். அதனாலதான் பாருங்க, அடுத்தது 17ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும்படியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்னா கண்ணுக்கு தெரியல. பாருங்க, நான் சொல்ற புரியுதா? கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, ஒரு நண்பரெல்லாம் இருக்க மாட்டாரு பக்கத்துல, ஒரு விசிபிளா தெரியாது. அதனால உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு நபரா இருந்தாலும் உள்ள தன்னுடைய இருதயத்துல நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்றத அறிந்து கொண்டு வாழ்வோம் என்று அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கு. பாருங்க, இன்றைக்கு நாம அறியணும். சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்ற கேள்வி சிந்தையிலேயே வாழ்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. எத்தனையோ வருடம் அந்த மாதிரி கடந்து போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நீங்க ஒண்ணு அறிந்து கொள்ளுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்பி விசுவாசிக்கிறீங்க? நான் யாரால முத்திரை போடப்பட்டிருக்கேன் சொல்லுங்களேன். நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் என்ன செய்யறேன்? நான் அவர்கிட்ட பேச மாட்டேங்கினேன், அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்க மாட்டேங்கினேன். தேற்றரவாளனா இயேசு எனக்கு கொடுத்துட்டார். அதுதான் அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ளே இருப்பதால். தெரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ளதான் அவர் இருக்கிறார். என் பக்கத்துலயோ அப்படிலாம் இல்லை, எனக்குள்ள அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை பயன்படுத்த வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். ஆகவே இதை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களா இருக்கணும். ஆமென். ரோமர் 8:26 பாருங்களேன், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சைகளோடு நமக்காக, இது இன்னொரு வாட்டி படிங்க, நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு, ஃப்ரெண்டு என்னங்க செய்வான் சொல்லுங்களேன்? ஃப்ரெண்டு என்ன செய்வான்?
என்னுடைய பலவீனத்துல, நான் ஒன்றும் முடியாத நேரத்துல தான் எனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். அப்போதான் அவன் ஃப்ரெண்டு, இல்லைன்னா அவன் பேர் ஃப்ரெண்டே கிடையாது. என் ஃப்ரெண்டு என்ன செய்யறான்? என்னுடைய பலவீனத்தில் எனக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? என்னுடைய பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிறார். உதவி செய்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியால். இது என்னது? நம்ம சில நேரத்துல கேட்காம, சில நேரத்துல உதவி கேட்காம நம்ம இருக்கிறபடினால், எனக்கு என்ன தேவைன்ட்டு நான் கேட்காம அமைதியா எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு என் இஷ்டத்துக்கு நான் நடக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன செய்கிறாராம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக அவர், என் ஃப்ரெண்ட் என்ன செய்யறாரு? எனக்காக அவர் ஜெபம் பண்றாரு. பிதாவே, இவனுக்கு தேவையான பாதுகாப்பு தாங்கப்பா. பிதாவே, இவனுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் தாங்க. இவன் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் ஜெயிக்கணும், எல்லாவற்றையும் செய்யணும். எனக்கு உதவி செய்ய யார் இருக்காரு? புரியுதா? இந்த கனெக்ஷன் உங்களுக்கு நல்லா புரியுதா? நான் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள அவர் எப்பொழுதுமே இருக்கிறாருன்னா, அவர் எப்படி செயல்படுறாரு? என் நண்பரா, என் ஃப்ரெண்டா எனக்குள்ள இருந்து எனக்கு உதவி செய்ய, என் பலவீனத்துல எனக்கு பலனை தந்து, நான் ஞானம் இல்லாத போது எனக்கு ஞானத்தை தந்து, நான் ஒன்றும் முடியாத போது எனக்கு தேவையான எல்லா ஆலோசனையை தந்து என்னை வழி நடத்த, எனக்காக வேண்டுதல் செய்து, எனக்காக ஜெபிக்க, நான் துயரப்பட்டு துக்கத்தில் இருக்கும்போது எனக்கு பலன் வேண்டும் என்று எனக்காக ஜெபிக்க ஆவியானவர் ஒருவரே எனக்குள்ள இருந்து எனக்கு உதவி செய்வார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபர், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட் எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? நம்ம என்னங்க கவலைப்பட வேண்டியது இருக்கு சொல்லுங்க? இதை நம்ம எப்பொழுதும் அறிந்து செயல்படணும். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்களுக்கு முதலாவது என்ன தெரியணும்? பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்களேன். என் ஃப்ரெண்டுங்க, என் ஃப்ரெண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நண்பர். ஓகே, அடுத்தது போலாம். அடுத்தது அவர் என்ன செய்வார்ன்றது பார்ப்போம். யோவான் 14:26 சொல்லியிருக்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, அந்த ஹெல்பர், அந்த ஃப்ரெண்டு, அவர் என்ன செய்வாரா? அவர் அடுத்தது என்ன செய்வாரா? எனக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன செய்வாரா? அடுத்தது இந்த ஃப்ரெண்டு, என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு என்ன செய்வாரா? எனக்கு போதித்து, எனக்கு டீச் பண்ணுவாராங்க. எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் எனக்கு சொல்லி தருவார். நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும். அதனால எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்னா நான் யாருக்கிட்ட போய் கேட்கணும் சொல்லுங்க பார்ப்போம்? நான் யார்கிட்ட கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. எனக்குள்ள இருக்கிறாரு முத்திரை, என் கூடயே இருக்கிறவரை விட்டுட்டு நான் அங்கிங்க போய் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட, எப்பா எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, ஆவியானவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு நல்ல விஸ்டமை தாங்க, இதுல இருந்து நான் மேற்கொள்றதுக்கு, இதுல இருந்து நான் அடுத்த காரியத்து வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும், டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் எனக்கு கற்றுத்தாங்கப்பா, எனக்கு போதித்து அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு யாருக்கிட்ட கேட்கணும்? என்னுடைய நண்பராகிய பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, முத்திரை போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அவர் என்ன செய்யறாரா? போதித்து எனக்கு நினைப்பூட்டுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் பாருங்களேன், யோவான் 16:13 அதுல சொல்லியிருக்கு, இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவி சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். என்ன செய்வாரா? இந்த சத்திய ஆவியானவர் எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. பாருங்க, நான் இந்த லைஃப்ல கரெக்டா போறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும். சில ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, என்னை கவுத்து விடுறதுக்கு. இவன் நான் என்னை விட்டு தாண்டி போகக்கூடாது, என்ன மாதிரி சிலர் யோசிப்பாங்க, என்னோட லைன்லயே வரணும்னு யோசிப்பாங்க. இல்லாட்டி எனக்கு பின்னாடி வரணும்னு யோசிப்பான். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருந்தா தான் என்ன செய்வான், சரி வா நான் நல்லா இருந்தேன், என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம்னு ஒரு சில ஃப்ரெண்டுங்க நினைப்பாங்க. ஆனா இவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நான் இந்த உலகத்துல வாழ்ற ஜீவியம் முழுவதிலும் நான் செய்கிற எல்லாமே, நான் எடுக்கிற எல்லா ரூட்டுமே கரெக்ட் ரூட்டா இருக்கணும்ன்றதுக்கு இவர் என்ன செய்வார்? சத்திய ஆவியானவர் என்னை அற்புதமாய் வழி நடத்துவார். என்னுடைய நண்பர், எனக்கு என்னுடைய ஹெல்ப்பர், என்னுடைய தேற்றரவாளன் எனக்கு என்ன செய்வாரு? எல்லா பாதையும், நான் ஃபியூச்சரை சந்திக்க போற பாதைக்கும்
நான் கரெக்டா சிந்தித்து செயல்பட. சொல்ல புரியுதா? என்னுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்து குறிச்சு கூட நான் கரெக்டா இப்பவே அமைச்சுக்கொள்ள யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்கு போதித்து எனக்கு டீச் பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள இருந்து செயல்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதாவது பாருங்க, அதாவது நம்முடைய வாழ்க்கையில 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி. யாருக்கு தெரியுமா? ஒன்று மாம்ச ஞானம், இன்னொன்று ஆவிக்குரிய ஞானம். நம்முடைய வாழ்க்கைக்கு இது 2 தான் போட்டியே. மாம்ச ஞானமா யோசித்தா நீங்களே யோசித்துக்கோங்க, என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும், அது எங்க போய் முடியும். ஆனா ஆவியோட ஞானத்துல, ஆவியானவருடைய ஞானத்துல நம்ம செயல்பட்டணும். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்துல செயல்பட்டோம்னா நம்ம செய்கிறது எல்லாமே வாய்க்கும். இதுக்கு நான் சொல்றேன், வசனத்தை தான் சொல்றேன். 1 கொரிந்தியர் 2:13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன செய்கிறாங்களா? திருப்பி இன்னொரு அடி படிப்புமே. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை அதுதான். இது பவுல் சொல்றாரு அழகா, நாங்க பேசுகிறது எல்லாமே எங்க மனுஷ ஞானத்தினால நாங்க பேசி போதிக்கல. மனுஷ ஞானத்தினால இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லல. ஆவிக்குரிய ஞானத்தினால நாங்க செயல்படுகிறோம். அதனால நாங்க செய்கிறது எல்லாமே ஆவிக்குரியவைகளா இருக்கும், எல்லாமே பரிசுத்தமா இருக்கும், எல்லாமே நல்லதா இருக்கும், எல்லாமே நன்மையா மாறும். இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க நடத்துறீங்களான்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நான் செய்கிறது எல்லாமே ஆவிக்குரிய ஞானத்தோட நான் பேசுறேன்னா, ஆவிக்குரிய ஞானம் எனக்கு போதிக்கப்படுதா? சொல்ல புரியுதா? இல்ல நானே எனக்கு டீச் பண்ணிக்கிறேன்னா? சிலர்லாம் இருக்கிறாங்க, நானே இந்த யூடியூப்லாம் வீடியோலாம் பார்த்தா அது நிறைய பேர் பேசுவானுங்க. என்ன பேசுவானுங்க? நீங்களே உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும், நீயே உனக்கு டீச் பண்ணிக்கணும், ஒவ்வொரு நாளும் நீயே எழுதிக்கோ, நீயே இது பண்ணிக்கோ, என்னென்னமோ இருக்குது. நான் சும்மா மேலே அவுட்லைன் தான் கொடுக்குறேன், இன்னும் ஆழமா என்னென்னமோ பேசுறேன். என் பிரெயினை வந்து என்னது இப்படி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நான் எதுதான் செய்யணுமா, இதெல்லாம் செஞ்சா என் பிரெயின் இப்படி இப்போ ஆக்டிவா இருக்கும். அப்படி ஏங்க எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவரோட ஞானத்தோடு நான் செயல்பட்டேன்னா மனுஷன் ஞானம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஆவியானவருடைய ஞானத்தோடு செயல்பட்டேன்னா நான் செய்கிறது எல்லாமே எப்படி இருக்குமா? ஆவிக்குரியவைகளா இருக்கும், ஹோலியா இருக்கும், எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். அப்படித்தானங்க வேணும். என் வாழ்க்கை அப்படித்தான் நிறைஞ்சிருக்கணும், என் குடும்பம் அப்படித்தான் நிறைஞ்சிருக்கணும், என் தொழில் அப்படிதான் நிறைஞ்சிருக்கணும். அப்ப நான் எப்படி செயல்படணும் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆவிக்குரிய ஞானத்தோடு, ஆவியானவருடைய ஞானத்தோடு செயல்படுகிறவனா இருக்கணும். மனுஷன் ஞானம் அல்ல, ஆவியின் ஞானத்தோடு ஒவ்வொருவரும் செயல்படும் பொழுது நிச்சயமா நம்ம செய்கிறது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் அற்புதமா மாறும். ஆமென். இதனாலதான் முத்திரை போடப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்ன தெரியும்? ஆவியானவருடைய ஞானத்தோட செயல்படணும் அப்படின்ற ஒரு அறிவு எல்லாருக்கும் உண்டாகும். அதனால பாருங்க, அது ஆவியானவர் என்ன போதித்து நடக்கிறதுக்கு தேவனே சொல்றாரு இல்லையா? 32:8 சங்கீதம்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதான் தேவனே சொல்ற, உனக்கு நான் போதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன், நான் போதிக்கிறேன். நான் உன் லைஃப் எப்படி இருக்கணும், உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நான் உனக்கு டீச் பண்ணி உன்னை வழி நடத்துறேன்ட்டு அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நேராய் சொல்லுகிறார். ஆமென். அதனால முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு நமக்கு? ஒரு நல்ல, சொல்லுங்களேன், என்னங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? நண்பரா இருக்கிறார், என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிறார். ரெண்டாவது எனக்கு டீச் பண்ணுகிற ஒருத்தரா, எனக்கு போதித்து நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்துகிற ஒரு டீச்சரா அவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார். அடுத்தது மூன்றாவது பார்ப்போம். ரோமர் 8:6 பாருங்க. மாம்ச சிந்தை மரணம். அதான் மாம்ச சிந்தையில யோசிக்கிறவங்க, மனுஷ சிந்தையில் உள்ளவங்க மரணம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு? அடுத்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போமே. ரோமர் 8:6 படிங்க பார்ப்போம் எல்லாரும். மாம்ச சிந்தை மரணம், சிந்தையோ ஜீவனும் என்னவா? சமாதானமும். லைஃப் கிவிங் பீஸ். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது என்னதான்? ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு தான் சமாதானம் உண்டாகும். புரியுதா?
இதுக்கு என்ன சொல்றது எக்ஸாம்பிள்? கோவப்படுறீங்க பாருங்க, ஒரு கோவம் வருது. அந்த கோவத்துல மனுஷ சிந்தையில சில காரியங்களை செய்றீங்க பாருங்க. சில காரியம் நம்மளே கண்ட்ரோல் இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத, அதாவது அது அது பேசிட்டு அது பேசினது என்னமோ அந்த 1 செகண்ட் தான் இருக்கும். ஆனா அதுக்காக கஷ்டப்படுவீங்க பாருங்க. லைஃப் லாங் அப்படியே யோசிச்சு, ஐயோயோ நான் அந்த டைம் நான் அந்த கோவத்துல பேசிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேனே. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மாம்ச சிந்தை என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். மரணம்னா டெத்துன்னு நினைச்சிடாதீங்க. மரணம்னா அதுல எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு ஒரு அழிவு, ஒரு ஒரு துக்கம், சோகம், ஒரு வளர்ச்சி இல்லாத காரியங்கள், அதுதான் அந்த மரணத்துக்கு அறிகுறி. அதாவது என்னது? மாம்ச சிந்தை மரணத்தை உண்டாகும். ஆனால் ஆவி, பரிசுத்த ஆவியானவரோட முத்திரை போடப்பட்டிருக்கிறவன் நான் அறிந்து ஆவியின் சிந்தையோட நான் செயல்பட்டேனா. சொல்றது புரியுதா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கண்டிப்பா நான் சொல்றேன், கோவப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்துல ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பா? தேவையில்லாத வார்த்தை விட்டுறாதே, வானா இது உனக்கு டேஞ்சரா முடியும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு மனசுல உறுத்தி இருக்கோம். ஆனாலும் அதை மேற்கொண்டு அதை டேக்கிள் பண்ணி, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு அவன் காலி ஆகணும், இன்னைக்கு அவனை முடியணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவோம் பாருங்க கோவத்துல. அது அழிவுக்கு தான் கொண்டு போய் விடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கும். அதான் பாருங்க ஐக்கியம். அதனால்தான் ஒவ்வொரு வாட்டியும் சர்ச்சு முடிக்கும் போது கடைசியா என்ன சொல்றோம்? பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இதை விட்டுறாதீங்க. அதுக்குதான் சொல்றோம், இதை விட்டுறாதீங்கப்பா. இந்த ஐக்கியத்தோட போங்க. அந்த ஐக்கியத்தோடய திருப்பி அடுத்த வாரம் சபைக்கு வாங்க. சொல்ல புரியுதா? அந்த ஐக்கியத்துல இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஆவியின் சிந்தையோட நான் சமாதானத்தை உண்டு பண்ணணும், ஜீவனை தரணும். கோபம் நடந்தாலும், என்ன கோபமே நமக்கு ஏற்பட்டாலும், அந்த கோபத்துல ஆவியின் சிந்தை செயல்பட்டு அதை எப்படி அமைதியாக்குறது, எப்படி சாந்தமா ஆக்குறதுன்ற யோசனைக்குள்ளதான் நம்ம வரணுமே தவிர மாம்ச சிந்தையை யோசித்து தேவையில்லாம நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நம்முடைய எனர்ஜிலாம், சிலர்லாம் பாத்தீங்களா கோவத்துல அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தே போயிடும். கோவமாயி கத்தி எல்லாம் முடிச்ச பிறகு அப்படியே ரொம்ப பலவீனமா ஆயிடுவாங்க தெரியுமா? அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்க எக்ஸசைஸ் பண்ணா கூட அந்த டயர்ட் இருக்காது. ஆனா கத்தி முடிச்ச பிறகு ஒரு டயர்டு வரும் பாருங்க. அப்படியே உளுட்டி போட்டு எப்பா படுத்துடலாம்ப்பா, ஏன்னா முடியலடா, எப்பா கத்தி என் தொண்டை போச்சு, எல்லாம் போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு டயர்டு வந்துடும். அது அப்படிலாம் வேணுமாங்க நமக்கு? அப்படி என்னை அழிக்கிற, என்னை மரணத்துக்கு நேரா கொண்டு போகிற ஒரு ஒரு கேவலமான காரியம் என் வாழ்க்கையில வேணுமா? தேவையில்லை. இதுல இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு தான் நான் என்ன அறிந்து கொள்ளணும்? நான் யாரோட முத்திரை போடப்பட்டிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள அவர் இருக்கிறார். நான் ஆவியின் சிந்தையோட செயல்படணும். இதை நான் அறிந்து கொண்டேன்னா எனக்கு அந்த நேரத்தில் நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பாருங்க, உதவி செய்தானே இருக்கிறாரு. என் ஃப்ரெண்டு தானே அவரு. அப்ப நான் கோவத்துல மட்டும் என் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாரா? இல்லை நான் தப்பான வார்த்தை பேசும்போது மட்டும் என் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாரா? அவரும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. நான் சொல்றேனே, நீங்க அமைதியா இருன்ற, நீ கேட்குறியா அப்படின்னு தான் சொல்லுவார். நீ அமைதியா இருந்திருக்கலாமே. அது சிலர் யோசிப்பாங்க தெரியுமா? எல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஃபைட்டு முடிஞ்ச பிறகு 1 hour கழிச்சு உட்காந்து ஓரத்துல உட்காந்து அழுவாங்க. சில பேர் அழுவாங்க, தேம்பி ஐயோ தெரியாம கத்திட்டேனே, தெரியாம பேசிட்டேனே, அமைதியா கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்திருக்கலாமே. அது ஏன்னா அந்த நேரத்துல மாத்திரம் தான் நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்க. ஐயோ ஆவியானவரே, நான் தெரியாம பேசிட்டேனேப்பா. கிடையாதுங்க. மாம்ச சிந்தையோட நமக்கு போராட்டம் இருக்கும். இதை அறிந்து கொள்ளுங்க. மாம்ச சிந்தையோட என்னுடைய யோசனை, என்னுடைய ஆக்ரோஷம், என்னுடைய கோபத்து மேல எனக்கு போராட்டம் உண்டு. அதை எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு தான் எனக்கு போதித்து எனக்கு உதவி செய்ய ஒரு தேற்றரவாளனோடு நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். இதை நான் அறிந்து செயல்படணும். ஆவியின் சிந்தையோடு நான் செயல்பட்டேனா அங்க என்ன உண்டாகும் சொல்லுங்க? ஜீவனும் சமாதானமும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில என்ன உண்டாகணும் சொல்லுங்களேன்? என் வாழ்க்கையில யாருக்கு தாங்க? எல்லாருக்கும் வேணும்ல. ஆவியின் சிந்தையோட நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன்பான்னு எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க பாருங்க. சொல்லுங்க பார்ப்போம். ஆவியின் சிந்தையோட நான் செயல்படுவேன். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் ஆவியின் சிந்தையோட இனிமேல நான் செய்ய போற எல்லாத்துலயும் நான் என்ன பேசினாலும், யார் எனக்கு போதிக்கணும், யார் எனக்கு டீச் பண்ணணும்? ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்க கூட முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்ப்பா,
நீங்க எனக்கு சொல்லித்தாங்க நான் என்ன பேசணும், உம்முடைய சிந்தையோடு நான் செயல்படணும். அங்க நான் ஜீவனும் சமாதானத்தையும் உண்டு பண்ண கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து பார்ப்போமே. பிலிப்பியர் 4:7 என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்பொழுதுனா ஆவியின் சிந்தையோடு செயல்படும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். வெறும் சாதாரண சமாதானம் இல்ல, காட்லி பீஸ். தேவ சமாதானம் என்னுடைய லைஃப்ல இருக்கும். ஆவியின் சிந்தைக்கு என்ன ஒப்பு கொடுத்தனா உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் என்னை காத்துக்கொள்வார். நான் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. அடுத்த வாட்டி கோவப்பட்டீங்கன்னா உங்க 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 ஹார்ட்டு உங்க திங்கிங்கு எல்லாச்சும் எனக்குள்ள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்ட்டு அதை அறிந்து அவருக்கு நேரம் நீங்க உங்க தாட்டை கொடுத்து பாருங்களேன், நீங்க யோசிக்கிறது கொடுத்து பாருங்களேன். ஆவியின் சிந்தைக்கு நீங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆவியானவரே அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சிந்தித்து பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், தேவ சமாதானத்தை உங்க வாழ்க்கையில ஆவியானவர் கட்டளையிடுவார். இந்த சமாதானம் தானுங்க நமக்கு வேணும். எவ்வளோ பெரிய காசு வச்சிருக்கிறவங்க கிட்ட கூட போய் $1 பில்லியன் எவ்வளோ $1 ட்ரில்லியன் கிட்ட வச்சுக்கிறவங்க கிட்ட கூட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அவன் கேட்குறதுமா, பா எவ்வளோ காசு இருந்தாலும் என்ன இருந்தாலும் எதுவும் முக்கியம் இல்லைப்பா, ஐ வாண்ட் பீஸ். இந்த ஒரு வார்த்தை தான் பேசுவோம். அப்போ சமாதானம் எவ்வளோ முக்கியமா இருக்குது ஒரு வாழ்க்கைக்கு. இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்கு சமாதானம் அவ்வளோ ரொம்ப முக்கியம். பீஸ், ஒரு நிம்மதி, ஒரு 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 அமைதி, ஒரு ஒரு எந்த ஒரு ஆக்ரோஷமும் இல்லாம எல்லாமே அமைதியான சந்தோஷமான நிலை நம்முடைய வாழ்க்கைக்கு நிச்சயமா அது தேவை. அதுக்கு நம்முடைய வாழ்க்கைய யாருடைய சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தைக்கு. பாருங்க, அடுத்த டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி, இது ஒரு ப்ராக்டிஸ் தான் பாருங்க. உங்க லைஃப்ல யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். எதுனாலுமே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா அதிகமா கோவப்படுறதுக்கு இன்னும் சிந்தனைகள் தான் வருமே தவிர அந்த கோவத்திலிருந்து கம்மியாகிறதுக்கு வரவே வராது சிந்தனை. ஆனா அதே நேரத்துல உங்க லைஃப் ஆவியானவருக்கு அவருடைய சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் முதல் படி, ஆவியானவரே எனக்கு கோபம் ஆயிடுச்சு, நான் எதாவது பேசக்கூடாது, நான் என்ன பேசணும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நான் எதாவது இல்லை அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு தேவையான தேவ சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். நிச்சயமா அது நடக்குங்க. உங்களை முற்றிலுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க அறிந்து கொள்ளணும், நீங்க விசுவாசிக்கணும். நான் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன், எனக்கு தேவ சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுவார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆவியின் சிந்தையோடு நம்ம செயல்படும் பொழுது நம்ம நல்ல கனி தருவர்களாய், ஆவியின் கனி என்னெல்லாம் அதான் பார்க்குறோம். கலாத்தியர் 5 அதில் பார்க்குறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதை எல்லாவற்றையும் அவர் ஆவியானவர் எனக்கு ஆவியின் கனி தருகிற, ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு மனிதனா நான் வெளியே காணப்பட அவருடைய சிந்தைக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 பாருங்களேன். அதுல சொல்லியிருக்கு, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லா புதிதாயின. எப்பொழுது புது சிருஷ்டியாக போறான்? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கும் பொழுது, அவருடைய சிந்தைக்குள் நடக்கும் பொழுது. நான் சொல்ற புரியுதா? பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையில நடக்கும் பொழுது அவர் சொல்லுகிற போதிக்கிற காரியங்கள், அவர் என் நண்பரா இருக்கிறாருன்ட்டு நான் நம்பி விசுவாசிச்சு அவர் என் கூடவே இருக்கிறாருன்ட்டு நான் செயல்படும் பொழுது அவன் எப்படி மாறப்படுகிறானா? புது சிருஷ்டியாய் மாறப்படுகிறான். பழையவர்கள் எல்லா பழசும் ஒழிஞ்சு போயிடும். நீ புது சிருஷ்டியாய் ஒரு புது மனிதனா, இனிமேல கோவப்படாதவனா, இனிமேல நீ செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கிறவனா, நீ எல்லாவற்றிலும் முன்னேறி செல்லுகிற ஒரு மனிதனாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து அவர் உதவி செய்வார். முதலாவது பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு யாரு? நண்பர். அடுத்தது எனக்கு போதித்து எனக்கு உதவி செய்கிறார். மூன்றாவது சொல்லுங்க, இப்ப பார்த்துமே, அவர் எனக்கு ஆவியின் சிந்தையோட எனக்கு சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு எனக்கு அவர் உதவி செய்கிறார். அடுத்தது 4வது பார்ப்போம். ஏசாயா 59:19 இல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு
பயப்படுகிறவர்கள் வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், அதான் பாருங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு ஆவியானவர் என்ன செய்வாராம், எனக்குள்ள இருந்து எனக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். முதலாவது என் நண்பரா இருக்கிறாரு, எனக்கு போதி தருகிறாரு, அப்புறம் எனக்கு தேவையான சமாதானத்தை தருகிறாரு. வெறும் அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரா முத்திரை போடப்பட்டிருக்கிறேன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன செய்வாராம், எனக்கு ஜெயத்தை தருவார். யோசிச்சு பாருங்க, இது மூணுமே இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெயம் வந்துடும் இல்லைங்க. ஒரு நல்ல நண்பரு, ஒரு நல்ல டீச்சரு, அப்புறம் என்னது, ஒரு நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை எனக்கு சொல்லி தருகிற, அந்த சிந்தையோடு நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்கிற இந்த 3 காரியமும் எனக்கு இருக்கும் பொழுது மற்ற எல்லாமே எனக்கு என்ன செய்கிறாரா, எனக்காக ஆவியானவர் கொடியேற்றி அவர் ஜெயமாய் எனக்கு விரோதமா எழும்புகிற என்ன காரியமா இருந்தாலும், என்னால முடியாது, இது அவ்வளவுதான், இதுல ஜெயிக்க முடியாது, இது முன்னேற முடியாதுன்னு நினைச்சு என்னை கீழே தள்ளுகிற என்ன காரியமா இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் ஜெயித்து முன்னேற பரிசுத்த ஆவியானவர், நாம் என்னோடு முத்திரை போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே எனக்கு ஜெயத்தை தந்து என்னை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அதனால பாருங்க, இயேசுவும் அழகா சொல்றாரு இல்லையா, லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று. இதுல என்ன சொல்றாரு இயேசு, என்ன சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைகிற வரைக்கும் நீங்க எருசலேம்ல காத்துட்டு இருங்க. இதுதான் இதுல சொல்றாரு, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு அனுப்புவேன், உங்களுக்கு பலனை தர, உங்களுக்கு வீக்கா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு பலனை தந்து, உங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்து, உங்களுக்கு போதித்து, உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை காண்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புறேன்ட்டு இயேசு சொல்லுகிறார். அந்த தேற்றரவாளனோட தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். வேதத்துல பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சிம்சோனை பாக்குறோம். தேவன் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் சிம்சோன் காணப்பட்டான். அதுல பார்த்தோம்னா 24-25 நியாயாதிபதிகள் 13:24-25 படி கேட்கலாமா? பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அதாவது சிம்சோன் வேதத்துல பாத்தீங்கன்னா இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். அவனுக்கு பிசிக்கலா அவனுக்கு தேவையான எல்லா பலனையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்திருப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் கொடுத்திருப்பாரு. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏவ தொடங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வர 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 அந்த வல்லமை அவனுக்கு நிரம்ப நிரம்ப அவனுக்கு தேவையான எல்லா பலனையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தந்து அற்புதமா எல்லாரையும் தோற்கடிக்க, பெலிஸ்தியர்களை முற்றிலுமாய் அழிக்க, அப்படிப்பட்ட பெரிதான வல்லமைய யாருக்கு தந்தாங்க? சிம்சோனுக்கு தந்தாங்க. இதே ஆவியானவர் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறார். புரியுதா? என்னுடைய பலவீனத்துல எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஜெயத்தை தர, நான் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லும்போது நான் தூண்டு போய் என்னால எலும்பு முடியல, ஐயோ முடியலையே, ஐயோ ஆரோக்கியத்தை தர, எல்லாவற்றையும் தர இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலனுள்ள பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். ஆமென். இவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் ஜெயமாய் இந்த உலகத்துல ஜெயித்து முன்னேற நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எனக்கு ஜெயத்தை தருகிறவரா இருக்கிறார். இப்ப இந்த நான் முத்திரை போடப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஜெயத்தை தருகிறார். கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். அதாவது இந்த பெந்தைகோஸ்தே நாள் அன்று இன்றைக்கு நம்ம எதை கொண்டாடுறோம்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல உள்ள சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த நாளை ஆசரித்து நம்ம கொண்டாடுறோம். அதுல இயேசு சீஷர்களை நோக்கி பார்த்து அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்லுகிறார் பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு இதை சொல்கிறார். நீங்க ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன அடைவீங்களா? பலன் அடைவீங்க. நீங்க பலன் அடைவீங்க. எவ்வளோ வீக்கா இருந்தாலும் நீங்க பலன் அடைந்து நான் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நீங்க செய்து பூமியின் கடைசி வரைக்கும்
இந்த உலகத்துல இருந்து நீங்க எல்லாவற்றிலும் ஜெயிப்பீங்கன்ட்டு இயேசு சொல்லுகிறார். அது சொன்ன பிறகு இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லிட்டு போயிட்டார். யாரு? இயேசு சொல்லிட்டு நீங்க எருசலேம்ல காத்துட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு என்ன நடக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம ஒன்றை அறிந்து கொள்ளணும். இந்த இயேசு பரன் சென்ற பிறகு அதுக்கப்புறம் இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்குல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் வர வரைக்கும் அந்த நாட்கள் இருந்து பார்த்தீங்களா, அதில் ரொம்ப கொஞ்சம் சாதாரணமாக தான் இருந்தாங்க. சொல்ல புரியுதா? ரொம்ப என்ன சொல்றது, யூஸ்லெஸ்ஸா, ஒன்றும் செய்யாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம, கேள்விக்குறியா. நான் சொல்றது புரியுதுல? என்ன அடுத்தது என்ன செய்ய போறோம்? இயேசுவானவர் இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு, எதனாலும் அவர் இருக்கிறாருன்ற ஒரு தாட் இருந்தது. இப்போ அவர் போயிட்டாரு. இப்போ நம்ம இந்த கேப்ல இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு கேள்விக்குறியா, ஒரு எதுக்குமே அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலான்ட்டு ஒரு சந்தேகத்தோட, ஒரு யூஸ்லெஸ்ஸா அவங்க காணப்படும் பொழுதுதான் இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நடக்கிற காரியத்தை நம்ம இங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2 1 2 3 4 அது நாலுத்தையும் நம்ம படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2 1ல இருந்து 4 வரைக்கும் படிக்கலாமா? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்குதான், அவருக்கு எல்லாரும் அதான் வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் வந்து வரும்போதே பாருங்க என்ன ஒரு பிரம்மாண்டமா வராரு பாருங்க பரிசுத்த ஆவியானவர். எப்படி வராரா? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிறது முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டான். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? உட்கார்ந்துருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்துதான். அக்கினிமயமான நாவு அவங்க ஒவ்வொருவருடைய தலைகளுக்கு மேல காணப்பட்டுதான், எல்லா சீஷர்கள் மேலேயும் காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார், வந்துட்டாருன்ற ஒரு சத்தியமும் ஒரு நிச்சயம் அந்த இடத்துல காணப்படுறது. வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா வெறும் ஜெபத்தோட அவங்க இருந்து காணப்பட்டு கொண்டு அந்த நிலைமைலாம் இப்ப மாறி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினோடனே அவங்க பலன் அடைந்து அவங்க எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்களாம், வெவ்வேறு பாஷைகள், யாருக்கும் புரியாத பாஷைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ பாருங்க, அங்க இருக்கிற யூத மக்கள் எல்லாரும், அந்த அவங்க இருந்த அந்த எருசலேம்ல அந்த யூத மக்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது, என்னென்னமோ பேசுறானுங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல உடனே, ஆனாலும் அந்த இடத்துல பேதுரு முன் வந்து நின்று அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய செய்தியை பேச 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 அங்க ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் பேதுருவை கொண்டு செய்தார். ஆமென். ஒரு பெரிய சுவிசேஷம் அங்கிருந்து புறப்பட்டு ஆரம்பித்தது. ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் இயேசுதான் மெய்யான தேவன், உயிர் தெழுந்த தேவன் தான் மெய்யான தேவன் என்று அவங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா வல்லமை அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்த இந்த வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் எல்லா அப்போஸ்தலர்களையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அதனால பாருங்க, தேவன் என்ன பயன்படுத்த தான் அவர் விரும்புகிறார். இதை ஒன்று நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்துல பிறந்துட்டோம், செய்கிறோம், எல்லாம் நமக்கு விருப்பமானது நடக்கல, விருப்பமானது ஏதாச்சும் நடக்கலைன்னா உடனே ஐயோ அவ்வளவுதான், என்னத்தை செய்ய போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, இப்படியே இருந்துக்க வேண்டியதுதான். சிலர்லாம் யோசிப்பாங்க, ஒரு லெவல் வந்த பிறகு ஒரு காசோ இல்லை ஒரு வேலை ஏதோ ஒன்று அமைஞ்ச பிறகு இது அவ்வளவுதான், வாழ்க்கை பூரா எப்படி இருந்துடலாம். கிடையாதுங்க. அதுக்கு ஆண்டவர் நம்மளை படைக்கல. உங்களை ஒரு பயனுள்ள பாத்திரமாய், உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சனா இந்த உலகத்துல வைக்க தான் ஆண்டவர் என்னை படைச்ச. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் நம்புறேன். என்ன பயன்படுத்த தான் இயேசு இந்த உலகத்துல வச்சார். நான் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்னை கொண்டு பிறருக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை உண்டாகணும். இதுக்காக தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. என்ன யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா
நான் ஒரு சும்மா அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு வேலைக்கு போகிறோம், வரோம், வீட்டில் உட்காடுறோம், அவ்வளோதான். திருப்பி காலைல வேலைக்கு போகிறோம், திருப்பி ஈவினிங் வரோம். அது கிடையாதுங்க. வாழ்க்கை பூரா இந்த சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே நிலைமையில இருக்கவா நம்மளை வச்சிருக்காரு? கிடையாது. என்ன ஒரு பயனுள்ள பாத்திரமா இந்த உலகத்தில் வைக்கவே கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் என்ன, தேவன் என்ன இந்த உலகத்துல தம்முடைய சுவிசேஷத்தை பேச உதவி செய்ய தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிறருக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். அப்புறம் பாவத்துல நிறைஞ்சவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் தான் செய்ய முடியும். நான் சொல்ல புரியுதா? ஒருத்தன் பாவத்துல இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நான் பேசுகிற சுவிசேஷத்தின் மூலமாய் பாவத்திலிருந்து ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு தான் என பயன்படுத்த ஆவியானவர் என உருவாக்குறார். அடுத்தது பாருங்க, ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாய், இதை நம்ம அறிந்து கொள்ளணும். நான் ஒன்றும் வேஸ்டா இந்த உலகத்துல பிறக்கல, யூஸ்லெஸ்ஸா இந்த உலகத்துல பிறக்கல. நான் இந்த உலகத்துக்கு தேவனுடைய இந்த உண்டாக்கின இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா நான் காணப்படவே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறார். ஆமென். ஆகவே இந்த சத்தியத்தோட நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போமே. அதாவது லூக்கா 9:1-2 அவர் சொல்றாரு பாருங்க. இயேசு அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கவும் பீனியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பாருங்க, என்ன சாதாரணமா இருக்க ஒரு இயேசு என்ன இந்த உலகத்துல அவர் படைக்கல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்த, புரியுதா, பிறருக்கு ஆசீர்வாதம். அதுக்கு தான் நான் இதை ஆழமா சீஷர்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்தார், தம்முடைய வல்லமையை முற்றிலுமாய் தந்து நீங்க போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, எல்லாரையும் ரட்சிங்க, எல்லாரையும். பாருங்க, இந்த நோக்கத்தோட நம்ம எல்லாருமே செயல்படணும். யாராவது ஒருத்தவங்க உதவின்னு வராங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களால முடிந்த காரியத்தை நீங்க செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். முதலாவது என்ன சொன்னோம்? முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். முத்திரை போடப்பட்டிருக்கிறவனுக்கு என்ன அறிந்து கொள்வான்? இந்த உறவுல பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துல இருக்கிறவனுக்கு ஒண்ணு தெரியும். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய நண்பர். இரண்டாவது, அவர் எனக்கு போதித்து எனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். மூன்றாவது, எனக்கு தேவையான சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு ஏதுவான ஆவியின் சிந்தையை எனக்கு தந்து அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான்காவது, எப்படி சிம்சோனுக்கு ஆவியானவர் ஜெயத்தை காணும்படியாக அவர் இறங்கி வல்லமையை தந்தாரோ அதே வல்லமையை எனக்கு தந்து எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற, நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் மாற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஐந்தாவது, கடைசியாய், நான் ஒன்றுமில்லாத பாத்திரமா இருக்கலாம், ஆனா என்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென்.